மா பேசலாமா? இன்றைக்கி இன்னொரு கதை தான். பர்வீன் சுல்தான் மேம் சொன்னது தான். நம்ம ஊரில் எப்படிலாம் சேவல் சண்டை நடக்குதோ அதே மாதிரி ஜம்முவில் பட்டுக்குருவி சண்டை நடக்குமா. அந்த குருவி சண்டை அவங்க ரொம்ப பிரபலமானதான். அந்த குருவியை வளர்த்துறதே நவாபுக்கு தான் அந்த குருவிகளை வளர்த்துவாங்களாம். அந்த குருவி ஒரு சின்ன பட்டு துணியோட அந்த நூல் வச்சு அவங்க காலில் கட்டியிருப்பாங்களா. அது அவ்வளோ கம்பீரமாக நடந்து வருமா அந்த சண்டையப்போ நடந்து வரப்போ அதுகளுக்கான தோற்றம், அதோட நடை, அதுக்கான காசோலைகள் எல்லாருமே கொடுப்பாங்களாம். அப்போ என்ன நடக்குமோ, ரெண்டு குருவிக்கு நல்ல சண்டை நடக்கும். குருவிக்கு நல்ல சண்டை நடந்து ஜெயிச்ச குருவி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பரிசு பொருள் அந்த நவாபுக்கு வாங்கி தருமா. அதே மாதிரி தோத்த நவாபு இனிமேல் குருவியே வளர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயிச்ச குருவி பார்த்திங்கன்னா பட்டாலான ஒரு துணியை அதோட தோளில் போட்டு அவ்வளோ கௌரவமாக கொண்டு போய் ஒரு தங்க கூட்டில் வைப்பாங்களாம். அதுவே அந்த தோற்று போன அந்த குருவியோட தலையில் ஒரு இருக்கிற அழகான கொண்டை இருக்குமா ரெண்டு அந்த குருவி தலையிலையும். தோத்த குருவியோட கொண்டையை வெட்டிடுவாங்களாம். வெட்டிட்டு அந்த குருவியை பறக்க விட்டுருவாங்களாம். நிஜமாவே கம்பீரமாக கூட்டுக்குள்ளே இருக்கிறதா இல்லை சுதந்திரமாக பறக்கிறதா? எது முக்கியம் சொல்லுங்கள்.